இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்துல அந்த படத்துடைய ஹீரோயின் குமுதா வந்து ஒரு சீன்ல கோலம் போடுவாங்க. அத விஜய் சேதுபதி வீடியோ எடுத்துட்டு இருப்பாப்புல. ஐயோ இப்படிக்கா ஒரே அடியே, நான் அப்படிக்கா வரவான்னு நினைச்சேங்கிற மாதிரி கலாய்ப்பாப்புல. அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி இந்த எலெக்ஷனுக்குள்ள எப்படி வரப்போற நான் பாத்துக்கிட்டு இருக்கப்போ ஐயோ இந்த மாதிரி விட்டுட்டு வராரா அவரு அப்படின்னு தோணுதுப்பா. ஓ அப்படி போய் இப்படி வந்துட்டாரா எங்கேயும்? சரி, யார் அவரு? ஷோக்களை பார்த்துருவோம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். தமிழ் பால் பசுனை ஒரே ஒரு ஸ்பூன் போதும், வீடே மணமணக்கும். ஓகே, ஷோக்ல போயிடலாம். விஜய் ஒரு படத்துல ரத்தத்தின் ரத்தமே அப்படின்லாம் பாட்டுலாம் போடுவாரு ஏடிஎம்கே வச்சு. இப்ப ஏடிஎம்கேரங்க எல்லாமே ரத்த கொதிப்பு மாமியாருக்கு ரத்த கொதிப்பு கிளம்பி வந்து விஜய் பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இல்ல, அந்த பாட்டுல ரெண்டாவது வரி என்னன்னா, ரத்தத்தின் ரத்தமே என் இனிய உடன் பிறப்பே அப்படின்னு இங்க ஒரு குத்து அங்க ஒரு குத்து. இப்ப ஒருத்தவங்க தான் வந்து திரும்பி குத்திக்கிட்டு இருக்காங்க. யாருன்னா ஏடிஎம்கேக்காரங்க. ஆமா, ஏன்னா கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து போட்டி வந்து டிஎம்கேவுக்கும் டிவிகே தான் தவிர மத்த யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. ஓகே, அவங்க நம்ம போட்டியில் இல்ல போல கிடைச்சிட்டு அதாவது என்ன பண்ணிருக்கணும், அப்பவே ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் தாங்க போட்டி, இவர் யாருங்கன்னு அப்பவே விமர்சனம் பண்ணிருக்கணும். அப்பெல்லாம் அவங்களுக்கு தெரியல. கேட்டா எடப்பாடி என்ன சொன்னாரு, நாங்க தூய கட்சி, எங்க மேல விமர்சனம் பண்ண வேணாங்கிறதுனாலதான் விஜய் பேசுறது இல்லைன்னு அவருக்கு அவரே சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துக்கிட்டாரு. இன்னும் சில மாதங்களுக்கு முன்னாடி என்ன சொன்னாப்புல, நாமக்கல் அந்த மீட்ல வந்து ஏடிஎம்கேவோட கூட்டத்துல வந்து டிவிக்கு கொடி பறக்க பாத்தீங்களா, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, நீங்க நினைக்கிறது சீக்கிரம் நடந்தே தீரும்லாம் சொன்னாப்புல. இப்ப அந்த சொல்லி அழிச்சிட்டாரா? இப்ப அழிச்சிட்டு அவங்களோட ஆட்களை ஏறி விட்டுருக்காப்புல. ஏன்னா மகாபலிபுரத்துல வந்து பேசுறப்ப அடிமை ஊழல் கட்சின்னு வந்து பேசினாரு விஜய். ஆமா, அவர் அதிமுகன்னு கூட சொல்லல. அந்த அடிமைங்கிற வார்த்தையை கேட்டோம்னா இவங்க ஏன் கொந்தளிக்கிறாங்க? அது ஏன்னா அடிமைக்கு முதல் எழுத்துனா அதிமுக இல்ல, அதனால வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் எல்லாரும் ஒடிசு வந்து விஜய் கட்சியை போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த சைடு யாரும் ரியாக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கல விஜய் கட்சியில இருந்து. பட் இந்த சைடு ஏடிஎம்கே இருந்து பாக்குறப்ப கடம்பூர் ராஜு விசில் சத்தம் எவ்வளவு வேகமா உதறாங்க, அவ்வளவு சீக்கிரம் காணாம வந்து போயிடும் அப்படிங்கிறாரு அவரு. திரும்பி ஊதுனா சத்தம் வருமே, திருப்பி காணாம போயிடும் பாரு. அப்புறம் வந்து டிஎம்கேவே போட்டு வறுக்கிறாங்க. சிறுமியில இருந்து பாட்டி வரைக்கும் யாருக்குமே பாதுகாப்பு இல்ல, உயிருக்கு உத்தரவாத சூழல்ல தான் நிலவிக்கிட்டு இருக்கு. கொள்ளைக்குள்ளே கற்பழிப்புங்கிறது ரொம்ப அதிகமாயிடுச்சு வர வர. அதே இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கப்ப முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பாருங்க, பேண்ட் சட்டை போட்டிருக்காரு, காலேஜ் பையன் மாதிரிங்கிறாரு. என்ன சம்பந்தமே இல்லாம இருக்கு இதுக்கும் அதுக்கும். பேண்ட் சட்டை போடுறதா முக்கியம். அப்படி பார்த்தா ஜீன் தான் வந்து போட்டிருக்காப்ல. ஜி அது போட்டு ஒரு மாதிரி போறாரு, அதுவும் பேண்ட் தானே போறாரு. அவரை கேட்க முடியுமா? நீங்க வேற ஏன் கோர்த்து விடுறீங்க அவரை, கடம்பூர் ராஜுவை? சரி, அப்புறம் அப்படியே வந்தோம்னா திண்டுக்கல் சீனிவாசன், அவர் ஒரு மூத்த தலைவர், எம்ஜிஆரே பார்த்தவர். அவர் விஜயை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர் தான் பிளாக்ல டிக்கெட் வித்துக்கிட்டு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க இந்த நடிகர்கள்லாம். அதே மாதிரி வந்து ஆதவ அர்ஜுனா எப்படி லாட்டரி விற்கிறாருன்னு தெரியாதா, இவங்கெல்லாம் எங்களை ஊழல்வாதிகள்னு சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க தான் ஊழல்வாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவங்கள பார்த்து சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் ராஜன் செல்லப்பா, எங்களை தொட்டா நாங்க வந்து சும்மா இருக்க மாட்டோம் பாத்துவோங்க, சர்க்கார் படத்தை முதல்ல நாங்க ஓட விடல தெரியுமா அப்படின்னு வரலாறுலாம் எடுத்து விடுறாப்புல. ஏன்னா சர்க்கார் படத்துல வந்து மடிக்கணினியை தூக்கி போற மாதிரி ஒரு சீன் வரும். அது அப்ப அம்மா திட்டங்களை நீங்க வந்து கொச்சப்படுத்தீங்களான்னு சொல்லிட்டு நாங்க ஓட விடாம பண்ணோம். அதை இப்ப உங்க கட்சியை ஓட விடாம பண்ணிடுவோன்றாரா? அவர் நலத்திட்டங்களை பத்தி உங்களோட கொள்கை தான் என்ன, நலத்திட்டங்களை பத்தி இப்ப இதெல்லாம் கொடுக்கலான்னு சொல்றீங்களா கொடுக்க வேணாம் நீங்க சொல்றீங்க, அதெல்லாம் தெளிவே நீங்க வந்து படுத்தவே கிடையாதுன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அப்புறம் புள்ளி விவரங்களை மனசுல வச்சுக்கிட்டு இலையோட வைக்காம மனசுல வச்சுட்டு அடுக்கடுக்கா வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிற எடப்பாடியாரு, அவர்தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு பாராட்டும் செய்யறாரு. புள்ளி விவரத்தை கேட்டா முதல்வர் ஆக்கிடுவாங்களா? தேர்தலில் நிக்கணும்ல, எல்லாமே அவருக்கு தெரியுமா எடப்பாடி பழனிசாமிக்கு. சரி தெரியட்டும். அதே மாதிரி இவங்க எல்லாம் ஒரு ஆர்டர்ல விஜய் அடிச்சிட்டு இருக்காங்கல்ல. இன்னொருத்தர் வந்து நான் அந்த கட்சி தான், நான் வேற மாதிரி தான் பேசுவேங்கிற மாதிரி ஜெயக்குமார் வந்து பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, விஜய் நேரடியா எங்க பேரை சொல்லியோ அதிமுகன்னு சொல்லியோ எந்த தாக்குதலும் எங்க மேல தாக்குன மாதிரி இல்ல, அப்படி தாக்காத போது நாங்க எதுக்கு தேவையில்லாம விமர்சனம் பண்ணிட்டு இருக்கணும், சும்மா போன ஓனானையா நான் தூக்கி வச்சுக்கணுங்கிறாரு. ஆமா, அவர் அப்படி கேட்கிறாரு. அவர் என்ன மைண்ட்ல வச்சு கேட்கிறாருன்னு தெரியல. ஏன்னா தலைமையில இருந்து உத்தரவு வந்த மாதிரி தான் இருக்கு, இறங்கி அடிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும் நாலா பக்கமும். ஆனா இவர் மட்டும் வேற ஒரு டோன்ல பேசிக்கிட்டு இருக்காரு. அடிமை உள்ள கட்சிங்கிறது வேற ஏதாவது வச்சு நினைச்சிட்டு இருக்காரு போல இருக்கு ஜெயக்குமார். இன்னொன்னு சொல்றாரு அவரு, தீய சக்தினா திமுக தான் அப்படிங்கிறாரு. அதை பற்றியில சொல்றாரு. அதை எல்லாரும் ஏத்துக்குவாங்க அதிமுக காரங்களாம். அது விஜய் சொன்னது அது கரெக்டுங்க, இதுதாங்க தப்புங்கிற மாதிரி அவங்க டீல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கிரவுண்ட்ல கொஞ்சம் அதிமுக வாக்குகள் அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகுற மாதிரி ஒரு அதிர்வை இப்பதான் அவங்க ஃபீல் பண்றாங்களோ நம்ம தெரியல, திடீர்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தினகரன் தினம் பிரஸ் வந்து மீட் பண்ணிடுறாரு. அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். டிஎம்கே ஒரு ஊழல் கட்சி, கங்காரு எப்படி தன்னோட குட்டியோட சுத்துமோ அதே மாதிரி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட சுத்துறாரு உதயநிதி அப்படின்னு கங்காரு குட்டியோட ஒப்பிட்டு இருக்காப்ல.
இன்னொன்னு என்னன்னா, ஜெயலலிதா எப்படி தேனி மாவட்டத்தை தத்தெடுத்துட்டாங்களோ அதே மாதிரி பிரதமர் மோடி தமிழ்நாட்டை தத்தெடுக்க போறாரு. ஆஹா, இது புதுசா இருக்கே. தத்தெடுத்து என்ன பண்ண போறாரு பயமா இருக்கு. அப்புறம் விஜய் பக்கம் வராரு. எப்ப பார்த்தாலும் கொள்கை எதிரிங்கிறாப்புல, கொள்கை எதிரி, புடலங்காய் எதிரி அப்படின்லாம் வந்து பேசுறாரு. பாஜக அவர் புடலங்காங்கிறாரா? அவரு புடலங்காய் முதல்ல அவர் என்னத்தை வந்து ஊழல் வந்து ஒழிக்க போறாப்புல, 100 ரூபாய்க்கு 2000 வித்தப்ப யாராவது வந்து பேசியிருப்பாரு, அவரு கேட்டிருப்பாரு. அவரு சும்மா வீட்டுக்குள்ளேயே உட்காந்து என்ன பேசலாம். முதல்ல களத்துக்கு வந்து அவர் வரட்டும். எம்ஜிஆர் படத்தை மேல போட்டுட்டு வந்து ஊழல் கட்சிங்கிறார் அதிமுகவை. அப்ப என்ன படத்துல காட்டுற மாதிரி அரசியல் டபுள் ரோல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காப்லையா விஜய்? இவரே எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் போட்டுக்கிட்டு தானே எடப்பாடியை விமர்சிச்சுட்டு இருந்தாரு. போட்டா விமர்சிக்க கூடாதா ஏடிஎம்கேவா? அவர் சொல்றாரு எம்ஜிஆர் படத்தோட ஊழல் கட்சினா எப்படி அது பொருந்தவே இல்லையா அது அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் வருவாரான்னு கேட்டப்போ வரணும்னு என்னுடைய விருப்பம் அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு காலையில வந்து செங்கோட்டையன் பிரஸ் மீட் வந்து கொடுத்தாப்புல, அது தினகரன் வரவே இல்லையே, இண்டி விட்டு நீங்க போயிட்டாருன்னு கேட்டதுக்கு அவருடைய நிலைமை அப்படி இருக்கு, அவருடைய சூழல வந்து அப்படி இருக்கு, திகார்னு அங்க போயிட்டாருன்றாரா, எங்க இருந்தாலும் வாழ்க அப்படிங்கிற மாதிரி வாழ்த்தி இருந்தாரு அவரு. இன்னொரு பக்கம் வந்து இன்னைக்கு தினகரன் திருப்பி வந்து பிரஸ் மீட் கொடுத்தப்ப ஓபிஎஸ் வந்து இணையணுங்கிறது என்னோட தனிப்பட்ட விருப்பம், ஆனா லீகல் டிஸ்பியூட் இருக்கு அதிமுகவுக்கும் அவருக்கும், பட் இணைஞ்சா நல்லா இருக்கும், ஒன்றுபட்ட அதிமுக தான் நான் வரணும் நான் பர்சனலா வந்து நினைக்கிறேன், அதே மாதிரி அமைச்சராக்குவேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாருல நேத்து. யார கட்சிக்காரன் ஜெயிக்க வச்சு நான் அமைச்சராக்குவேன், பட் நான் போட்டிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்ப வந்து நீங்க கண்டிஷன் வச்சு கண்டிஷன்லாம் வைக்கல, என்னோட ஆசை விருப்பத்தை நான் வந்து சொல்றேன். கூட்டணி ஆட்சியில அப்ப பங்கு இருக்கணும்னு நினைக்கிறாரு தினகரனும். அதே கூட நீங்க நினைக்கிறீங்க? நானே கேள்வி கேட்டப்ப நிர்மலா தான் திருப்பி கேட்டாரு. நான் நினைக்கலங்க, எடப்பாடி நினைக்கிறாருன்னு அவர் சொல்லியிருக்கலாம். நடக்குங்க நம்புறாரு. இன்னொன்னு வந்து ஓபிஎஸ் அவர் எந்த கூட்டணிக்கு போறாரு, ஏன்னா இப்ப 3 பேரோட நிலைமை தான் தமிழ்நாட்டுல தெரியவே இல்லை. ஒண்ணு ஓ பன்னீர்செல்வம், இன்னொன்னு ராமதாஸ், இன்னொன்னு தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த், விஜய பிரபாகரன். ஓபிஎஸ் என்ன ரூட் எடுத்திருக்காரு அப்படின்னா டைரக்டா ஏடிஎம்கே ஒரு வழக்கெல்லாம் போட்டிருக்காப்புல, லீகலா பல பிரச்சனை எல்லாமே இருக்கு. இப்ப தினகரனும் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சுக்கிட்ட மாதிரி டக்குன்னு வந்து பேசி என்னன்னே என்ன பேச முடியாது. அதனால என்ன பண்ணலான் இருக்காராம் ஓபிஎஸ், தினகரன் கட்சியில ஜாயின் பண்ணி அந்த குக்கர் சின்னத்துல வந்து நின்னு நாமமுக காரனா மாறி ஒரு தொகுதியில நிக்கலாம் ஐடியா வந்து இருக்கு. ஓ, பலாப்பழத்தை குக்கர்ல போட்டு வேக வைக்க போறாங்களா? கரெக்ட், அதேதான். ஆனா பாருங்க, இவருதான் ஓ அப்படி போய் இப்படி வந்து அந்த குமுதா அண்ணாச்சி, ஹாப்பி அண்ணாச்சி தலைவரா? அதேதான். ஏன்னா டிஎம்கே பக்கம் அவரால் போக முடியாத ஒரு சூழல், ஏன்னா காலம் முழுக்க வந்து டிஎம்கே எதிர்த்துட்டு திருப்பி டிஎம்கே எதிர்த்து போனா இன்னுமே அரசியல் வாழ்ங்கிறது அஸ்தமனம் ஆயிடும். ஏன்னா அம்மாவால 3 முதல்வர் ஆக்கப்பட்டவர் அப்படின்லாம் சொல்லிட்டு அங்க போய் டிஎம்கே போனா அது வேற மாதிரி ஆயிடும்னு நினைக்கிறாரு போல. அது நெருடலா இருக்கு. தினகரன் தான் சொல்றாரு எந்த கட்சியாலும் ஓகேங்க, பட் டிஎம்கே எல்லாம் செட் ஆகவே ஆகாதுங்க, அந்த மாதிரி பேச்சே கிடையாது அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. ஆனா இந்த பஞ்சாயத்து அதுல அண்ணாச்சி ஒருத்தர் உட்காந்து பிபி டேப்லெட் எல்லாம் போட்டு பேசி வைப்பாரு, இதுல யாரு பேசி வைக்கிறது? அண்ணாச்சி, டெல்லி அண்ணாச்சி தான் முன்னாடியே பேசிட்டாங்களே. ஓஹோ, நிகழ்ச்சி ஆரம்பிக்க போறப்பவே கவலைப்படாதீங்க, உங்களை சேர்த்து வைக்கிறேன், டோன்ட் வரி பி ஹாப்பி அப்படின்னு போங்கன்னு அனுப்பிவிட்டாப்ல அவரு. ஆமா, அதனாலதான் இங்க வந்து முதல்ல தினகரன் உள்ள சேர்த்துக்கிட்டாங்க. இப்ப தினகரன் மூலமாக ஓபிஎஸ் உள்ள சேர்க்க போறாங்க. இதுதான் மேட்ரு. சரி, ஓகே. அவர் வந்து குக்கர் சின்னத்திலயோ இல்ல அமமுக ஒதுக்க போற சின்னத்திலயோ வந்து நிக்க போறாரு ஓபிஎஸ். குக்கர் தான் ஒதுக்குவாங்க, அதான் தமிழிசை குக்கர் எங்களுக்கு விசில் அடிக்கும் அதுவே அப்படின்னு சொல்லிட்டாங்க, அந்த விசிலே போதும்னு. சரி, ஓகே. அப்ப விசில் அவங்களுக்கு எப்படி தெரியும் தமிழிசைக்கு குக்கர் சின்னம் தான் கொடுப்பாங்கன்னு? அதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு, வந்து சொன்னாங்கல்ல உச்சபட்ச பதவியில இருந்திருக்கேன்னு. ஓகே ஓகே, தெரியும். இன்னொரு பக்கம் அப்படியே தேமுதிக பக்கம் வரும். தேமுதிக பொதுச் செயலாளர் தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் இது விருதுநகர் போனாங்க. விருதுநகர் போறப்ப அண்ணன் இருந்த வரைக்கும் அண்ணன் நீங்க கூப்பிட்டீங்க, நீங்க அண்ணன் அம்மானு கூப்பிடணும் ஒரு கோரிக்கை வந்து வச்சிருக்காங்க. ஆமா, விருதுநகர்ல பேசும்போது நேற்று அண்ணன் இருந்தவரை அண்ணின்னு கூப்பிட்டுட்டு இருந்தீங்க, அண்ணியார்ல இருந்து நான் அம்மாவா ப்ரமோட் ஆயிட்டேங்கிற மாதிரி அவங்க வந்து அம்மான்னு கூப்பிடுங்க அப்படின்னு வாய் விட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க போற இடத்துலலாம். ஆக்சுவலி அம்மா தான், அப்புறம் தான் அண்ணியா மாற முடியும். எனக்கு புரியல, எனக்கு இது அண்ணியா அம்மா ஃபர்ஸ்ட் வருமா? இல்லை, அது அவங்களுக்கு ஏதோ புரிஞ்சிருக்கு, அது மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அம்மா தமிழ்நாட்டுக்கு இன்னொரு அம்மா தேவை அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்கு நான் தான் வருவேன்னு துடிச்சிட்டு இருக்காங்க அந்த 0.4% வச்சுக்கிட்டு. இதில் வந்து விஜய பிரபாகரன் அவர் வேற, அவர் விருதுநகர் மற்ற வேலைகள்லாம் இருந்துச்சா, நான் எங்கேயும் போகும்போது என் கூடலாம் வரல, அவர் அப்பாயின்மெண்ட் இருந்ததா, அந்த அளவுக்கு பெரிய வேலை கிடையாது, எங்கேயாவது போயிருப்பாரு அது நமக்கு தெரியல. அவர் வந்து விருதுநகர்னு சொன்னோன்னே இங்கே வந்துட்டாரு, எல்லா வேலையும் விட்டுட்டு வந்திருக்காரு, விருதுநகர் மேலே அவ்வளோ ஒரு பாசம் அவருக்கு அப்படின்னு சொல்லி அவரை புகழ்ந்து தள்ளியிருக்காங்க
சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்ற விஜய் பிரபாகரனோட ஃபோக்கஸ் வைக்கணும், அப்படியே வெக்கப்படுறாப்புல வச்சிருந்தாங்க. சரி, ஒரே இது கழுத்துல துண்டா போட்டு அவர் கொடுத்த ரியாக்ஷன்லாம் ஓகே. ஆனா அவங்க திருப்பி தான் சொல்றாங்க, நிருபர்கள் தினந்தோறும் என்னை ஒரே கேட்கிற கேள்வி எந்த விட்டு நீ போறீங்க அப்படின்னு. டைம் இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. ஒன்னும் பிரச்சனை கிடையாது, மே மாசம் வரைக்கும் டைம் இருக்கு உங்களுக்கு, அப்புறம் கூட நீ அறிவிங்க. ஒரு மாதிரி ராமதாஸ் பக்கம் ராமதாஸ் இந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த போறதா தமிழ்நாடு அரசு சொன்னாங்க. மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு 2025 ஜூன் மாசமே சொன்னாப்புல அடுத்த 6 மாசத்துக்குள்ளார 80 லட்சம் வீடுகளுக்கு பொருத்த போறோம், டெண்டர்லாம் விட போறோம்னா சொல்லியிருந்தாரு. பட் இந்த பணிங்கிறது ரொம்ப ஸ்லோவா தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸ்மார்ட் மீட்டரை பொருத்துனதுக்கு பிறகுதான் வந்து இந்த மாசம் மாசம் மின் கட்டணங்கிறத எடுக்க முடியுங்கிறத சொல்றாங்க. இப்ப அடுத்து ஏப்ரல் மேலாம் இன்னும் வந்து வெயில் அதிகமாகும். அப்ப அந்த ஏசி ஃபேனுங்கிறது ரொம்ப அதிகமாகும், பயன்பாடு அதிகமாகும். அப்ப வந்து கரண்ட் பில்லுங்கிறது அதிகமா வரும். அப்ப தேவையில்லாம வாக்களிக்க போறப்ப அதை வச்சு மக்கள் வாக்களிச்சிருவாங்க. அதனால ஸ்மார்ட் மீட்டருங்கிறத வேகமா துரிதப்படுத்துற மாதிரி சொல்லியிருக்காப்ல. ஐடியா பிரச்சனை இருக்கு ஐயா, பாத்தியா இது வந்து டைரக்டா பாதிச்சிரும் பாத்துக்குங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு, அறிக்கை கொடுத்திருக்காப்ல. ஐயா எங்க போறாருன்னு தெரியல. அவரும் வந்து டிவிக்கு பக்கம் பேசுற மாதிரி ஒரு டாக் இருக்கு. அதுக்கு செங்கோடு என்ன சொல்றாருன்னா, ஆமா அந்த செய்தி நானும் வந்து கேள்விப்பட்டேன், நல்லது நடக்கும், எல்லாம் சுசமா சொல்லுவாப்ல. அவரே கேள்விதான் பண்றாரா, நாங்க சொல்ல வேண்டியதுங்க அதுங்கிற மாதிரி இருக்கு. சரி, அதே மாதிரி தாவேக்கா பத்தி இவங்க தமிழிசை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பாத்துக்குங்க, என்டிஏ ஆட்சி தமிழ்நாட்டில் அமைஞ்சா மட்டுமே விஜய் வந்து அரசியலே பண்ண முடியும், திமுக தான் முடக்கிடுவாங்க, கரூர் வழக்கெல்லாம் வச்சு அவ்வளவுதான் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களா. அதை பத்தி அங்க தாவேக்கா அருண்ராஜ் கிட்ட செய்தியாளர்கள் கேட்டாங்க, இந்த மாதிரி சொல்றாங்களேன்னு. அவங்க இன்வெஸ்டிகேஷனே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, தமிழிசை எங்களை மிரட்ட முயற்சி பண்றாங்க இதை வச்சு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. தாவேக்கா இருந்து பாஜக மிரட்டி பாக்குறாங்கன்னு இப்போ சொன்னோம்ல, அது மாதிரி இந்த ஜனநாயகன் படத்தை சிபிஎஃப்சி வந்து வரவிடாமல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுல அந்த வழக்குல இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனி நீதிபதி ஆஷா அவங்க தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க, இந்த மாதிரி ஜனநாயகன் படத்துக்கு யூஏ உடனடியாக கொடுக்கணும்னு. அந்த இதை வந்து இப்போ தலைமை நீதிபதி அமர்வு வந்து அந்த தீர்ப்பை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. திரும்பியும் நீதிபதி ஆஷாவே அதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கனால இது பெரிய இதாக போகும் போல. இப்போ அந்த கம்ப்ளைண்ட்ல என்ன இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வந்து அந்த படம் பார்த்தோம்னா ஆட்சேபனை தெரிஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாருல, அதில் வந்து மத ஒற்றுமைக்கு கொஞ்சம் பாதிப்பு வர மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ஆர்மி விஷயங்களை எந்த டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுக்கிட்டையும் ஒப்பீனியன்லாம் வாங்காமல் பண்ணிட்டாங்கன்னு. படக்குழுவிட்ட கேட்டால் மதச்சார்பின்மை பற்றி கொஞ்சம் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியல, மோதல் இருக்க மாதிரி காட்சினா அது நிச்சயம் பிஜேபிக்கு பிடிக்காது. அதான் கரெக்டாக தான் இருக்காங்க சென்சார் போர்டு. மத மோதல், இன்னொரு பக்கம் ஜனநாயகன், ராவணம் அவன்டா எப்படி கொடுக்கறதுக்கு சர்டிபிகேட்டு பரவாயில்ல. 9 பிரச்சனை முழுக்க சென்சார் போட்டு போட தெரியும். அவ்வளவுதான், டைட்டில் வேணா போட்டுக்குங்க தியேட்டர்ல, அவ்வளவுதான் உங்களுக்கு. அது எதுக்கு தேட்டர்ல போடு, வீட்லயே பார்த்துட்டு பார்த்துருக்காங்க. அதுதான் ரசிகர்கள் அப்படிதான் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. காலைல அதுக்குள்ள பிப்ரவரி 6 ரிலீஸ் ஆக போதா, அள்ளி விடுறதாங்கள் விசில் அடிங்கள் அப்படின்ட்டு. ஓகே, சரி பாப்போம். அநேகமா எலெக்ஷன் முடிஞ்சுதான் படம் வரும் போல தெரியுது போற போக்க பார்த்தா. இன்னொன்னு நேத்து தேநீர் இருந்து கொடுத்தாப்புல ஆளுநர் RN ரவி. ஆமா, அதாவது டிஎம்கே போயிட்டு வாக் அவுட் பண்ணிருக்கலாம். அவங்க வேகமா உள்ள போயிட்டு வேகமா வெளியே வந்திருந்தாங்கன்னா எப்படி பழி வாங்கினோம் பாருங்க. அதுக்கு எதுக்கு அவ்வளவு தூரம் போய்கிட்டாங்க, போகாம பழி வாங்குவோம் யாருமே அங்க போகல. முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள், ஒரு திமுக கூட்டணியில் யாரும் போகல. பட் என்டிஏ கூட்டணியில் இருக்கிற எல்லாரும் அங்க வந்து பிரசன்ட் ஆயிட்டாங்க. ஓகே. இன்னொரு பக்கம் சுத்தீஷ் அதுல வந்து பிரசன்ட் ஆயிருந்தாரு. சுத்தீஷ் கூட என்னன்னா பேசினாங்க. அதை வச்சு நிருபர்கள் கேள்வி கேட்கிறப்ப, ஏங்க அங்க போய் எல்லார்ட்டையும் தாங்க பர்சனலா பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஜெயக்குமார்ட்ட பேசினா, பல பேர்ட்ட நான் பேசினேன், அந்த அடிப்படையில் தான் சுத்தீஷ் நான் வந்து பேசினேன். எல்லாம் அரசியல் பேச முடியுமா, தீநீரை பத்தி தான் பேச முடியும். டீ நல்லா இருந்துச்சா, சுகர் பத்துச்சா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லைங்கிறாரு அவரு. இன்னொரு விஷயம் வந்து, இந்த நேற்று ஈவினிங் வந்து புறக்கணிச்சிட்டாங்க. இங்கே டைரக்டா எங்க போயிட்டாங்கன்னா, டெல்டா மாவட்டத்தில் மகளிருக்கான மாநாடு, மண்டல மாநாடுன்னு அங்கே தான் போய் திமுக வந்து பேசிட்டு இருந்தாங்க. அங்க முதல்வர் வந்து பெண்களுக்கு வந்து நாங்கள் பண்ணாத விஷயங்களே இல்லை அப்படின்லாம் வந்து பேசியிருந்தாரு. அங்கே பேசின கையோடு அப்படியே கிளம்பி வந்து இங்கே சென்னையில் இப்போ வர்த்தக சென்டர், இங்கே ட்ரேட் சென்டரில் வந்து உலக மகளிர் உச்சி மாநாடை தொடங்கி வச்சுருந்தாரு. அங்கேயுமே வந்து தமிழ்நாட்டு பெண்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே நீங்கள் நல்லா கல்வி கற்கலாம், நல்லா வாழலாம், தொழில் முனைவோராக மாறலாம், பாதுகாப்பாக இருக்கலாம், அதே மாதிரி எல்லா கட்டமைப்பையும் நாங்கள் அதுக்கு தயார் பண்ணித்தரோம், அது என்னோட தலைமையிலான அந்த திராவிட மாடல் அரசு பண்ணித்தரோன்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கனிமொழி ஒரு வாள் கொடுத்தாலும் அந்த வாள் இப்படிதான் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. உடனே முதலமைச்சர் தூக்கி பிடிக்கணும் அப்படின்னு கையெல்லாம் உயர்த்துறாரு. உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசுறப்ப, பல கட்சிகள் வந்து மாநாடு நடத்துவாங்க, வருஷத்துக்கு 1 அல்லது 2 வருஷம் நடத்துவாங்க, பட் மாசம் மாநாடு நடத்துற ஒரே கட்சி திமுக மட்டும்தான், அந்த அளவுக்கு வெயிட் நாங்க அப்படின்னு சொல்றாரா. இன்னொன்னு வந்து பிஜேபி ஆட்சியில தான் பெண்களுக்கு பாதுகாப்பே இருக்காது. உதாரணத்துக்கு மணிப்பூர் வந்து எடுத்துவாங்க, அங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது,
வந்து டபுள் கவர்மெண்ட் தான் நடந்துச்சு, இப்போ குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி 2002 முதல்வர் இருந்தாப்புல நரேந்திர மோடி, அப்ப 5 மாத கர்ப்பிணி வந்து கற்பழிக்கப்பட்டாங்க. பிஜேபி ஆட்சியில தான் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, பட் திராவிட மாடல் ஆட்சியில பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் மாநாட்டுல பேசியிருக்காரு. நாமக்கல் மாவட்டம் சாலப்பாளையத்துல ஜல்லிக்கட்டு விழாவை தொடங்கி வச்ச எடப்பாடி பழனிசாமி, யாராவது ஒரு வீரர் ஜல்லிக்கட்டு விளையாட்டின் போது உயிரிழந்தாங்க அப்படின்னா அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே 10 லட்சம் ரூபா அறிவிக்கப்படுங்கிறத சொன்னாரு. அதே மாதிரி விளையாட போற வீரருக்கும் சரி காளைகளுக்கும் சரி இன்சூரன்ஸும் நாங்க வந்து பண்ணி கொடுப்போம் அப்படிங்கறத வாக்குறுதியை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்படியே வந்தோம்னா டிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கும் இன்னொரு பஞ்சாயத்து. இதை ஆரம்பிச்சு வச்சவரு திமுகவோட எம்எல்ஏ கோ தளபதி. மொழிப்போர் தியாகிகள் அந்த நினைவேந்தல் கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி இவங்கெல்லாம் வந்து எம்பி ஆயிட்டாங்களாம், இன்னும் நிறைய பேர் எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பங்கக்கூடு அதை கூடு இதை கூட எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. முதல்ல உங்களுக்கு பூத் கமிட்டி அமைக்கிறதுக்கு ஆள் இருக்கா? ஒவ்வொரு இடத்துலயும் 3,000-4,000 ஓட்டு தான் உங்களுக்கு இருக்கு, அப்புறம் ஆட்சியில பங்கு அதை கூடு இது கூடுன்னு சொல்லிட்டு பேசிட்டாரு அவரு. உடனே காங்கிரஸ்காரங்க கொந்தளிச்சிட்டாங்க. குறிப்பா ஜோதிமணி சுட சுட நேற்று நைட்டே அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க தேவையில்லாம எதுக்கு வம்புழுக்கிறீங்க, நீங்க மதுரையில் இருக்கேன், நான் கரூர்ல இருக்கேன், யாரு போட்டி போடணும் அப்படிங்கிறத எங்க தலைவர் ராகுல் காந்தி வந்து முடிவு பண்ணுவாப்புல, நீங்க வந்து கண்ணியமா வந்து நடந்துக்கணும், கூட்டணி தர்மத்துக்காகவும் முதலமைச்சர் அண்ணாவுக்காகவும் நான் வந்து அமைதியா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. முதலமைச்சர் அண்ணாவா? ஓ, ஸ்டாலின் அண்ணாவா? முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணா தான் கிடையாது. அதானே, அண்ணாவுக்காக அமைதியா இருக்காங்களா? இல்லைன்னா அவ்வளவுதாங்கிற மாதிரி இறங்கியிருக்காங்க. பட் 3,000-4,000 சொன்னது காங்கிரஸ்காரங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு போல. என்ன நீங்க மேடையில வச்சு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி டீல் பண்ணிருக்காங்க. செல்வ பெருந்தகை எப்பவும் ஒரு உடன்பிறப்பு மாதிரி தான் பேசிட்டு இருப்பாரு. இன்னைக்கு அவருக்கே கோவம் வந்துருச்சு. எப்படி காங்கிரஸ் பேரியக்கத்தை அவமானப்படுத்தலாம், தளபதியின் பேர் வச்சிருந்தா அவமானப்படுத்தலாமான்னு அவர் கேட்கல. ஆனா அந்த ரேஞ்சில தான் இறங்கியிருக்காரு. முதல்வர் அவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும், இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க கூடாது, வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. பெரம்பலூர்ல ஒரு பரபரப்பான சம்பவம் வந்து நடந்திருக்கு. என்னன்னா, பெரம்பலூர் மாவட்டத்தில் கடந்த 24ஆம் தேதி வெள்ளக்காளி அப்படிங்கிற ஒரு ரவுடியை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க காவல்துறை. அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திட்டு பெரம்பலூர்லேருந்து சென்னை கூட்டிகிட்டு வர வழியில் ஒரு உணவகத்தில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல அழகுராஜா அப்படிங்கிற ரவுடியோட கும்பல் வந்து பாம்லாம் போட்டு ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு. வெடிகுண்டு கலாச்சாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகள்லாம் பயங்கரமாக கொந்தளிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ என்னென்னா, அந்த விவகாரம் பெருசானதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அழகுராஜாங்கிற நபரை கைது பண்ணியிருந்தாங்க. கைது பண்ணது மட்டும் இல்லாமல் ஆயுதம் வந்து வனப்பகுதியில் ஒளிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். உடனே வனப்பகுதியில் போய் எடுக்க போகலான்னு போகும்போது அந்த ஆயுதத்தை எடுத்து ஒரு போலீஸை தாக்கிட்டாராம். தாக்கினோன்னே என்கவுண்டரில் கொலை பண்ணியிருக்காங்க ஒரு ரவுடியை. ஸோ சட்டம் ஒழுங்கு இது இப்படி தான் இருக்குங்கிறத எதிர்க்கட்சிகள் சொன்னோன்னே கொஞ்சம் தேர்தல் வேற நெருங்குதுங்கிறதுனால இந்த என்கவுண்டர் நடந்துக்கிறதா சொல்லியிருக்காங்க போலீஸில் சில பேர். அண்மையில் ரஜினிகாந்த் வைரமுத்து வீட்டுக்கு போயிருக்காரு. அதை பத்தி வைரமுத்து எக்ஸ் பக்கத்துல ஒரு பெரிய கவிதை மாதிரி டைப் பண்ணி போட்டிருக்காரு. அதுல ஒரு வரி, வடநாட்டு அரசியலில் திருப்பம் ஏற்பட போகுதுன்னு சொன்னோடனே நான் நிமிர்ந்து உட்கார்ந்தேன் அப்படின்னு அவரோட மொழியில் எழுதியிருக்காப்புல. ரஜினி சொன்னாராம், வடநாட்டு அரசியல் ஒரு பெருசா ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படின்ட்டு. என்ன மாறப்போலாம், நான் எதுவும் வரப்போறேன், அங்க கட்சி ஆரம்பிக்க போறேன் என்னாராமா. அதை பத்தி சொல்லல, சஸ்பென்ஸா வந்து விட்டுட்டாப்புல வைரமுத்து. இதை பத்தி என்னவா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒன்னும் அப்படி அதுக்கான அறிகுறி நமக்கு தெரியல, அவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு போல. ஏதோ தெரியும். சரி சரி சரி, தெரியட்டும். இன்னொன்னு வந்து என்னன்னா, ஒரு தொப்பி போட்ட ஒரு சிறுவன் பலூன் ஊத்திக்கிட்டு இருக்காரு. அந்த பலூனை ஒருத்தர் வந்து நிறைய பலூன் இருக்கு, அதுல ஒரு 50-100 பலூன் இருக்கும். அதை வாங்கி ஒருத்தர் வந்து பயணம் உடைக்கிறாப்புல. அந்த சிறுவன் வந்து காயப்படுத்தாம நடந்துக்கிற மாதிரி ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆயிடுச்சு. இது வந்து பாஜக ஆள்ற மாநிலத்துல வந்து நடக்குது பாருங்க, பாஜக ஆள்ற மாநிலங்கள்ல இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் நிறைய பேர் வந்து வீடியோ ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ முகமது ஜுபேர் ஃபேக்ட் செக் பண்ணி கொடுத்துருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவே கிடையாதுங்க, அது பங்களாதேஷ். அந்த சிறுவனுக்கு ஏற்கனவே பணம் கொடுத்துட்டாரு அவரு, இது பலூன்லாம் வைக்காதா படிக்க போப்பா அப்படின்ட்டு. அந்த பணத்தை வாங்கி திருப்பி அந்த பையன் பலூனை வித்துட்டு இருந்திருக்கான். அந்த பலூனை உடச்சதுக்கு பிறகு திருப்பி பணம் கொடுக்குறாப்புல அவரு, படிப்பா அப்படிங்கிறாப்புல. அந்த வீடியோ ஃபுல்லா இருக்கிறப்ப தான் தெரியுது. திருப்பி அந்த பையன் அந்த கண்ணை தொடச்சிக்கிட்டு வந்து படிக்க போறேங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு அவரு. இந்த காலகட்டத்தில் எந்த வீடியோ உண்மை எது பொய்னே தெரியல, அவங்க தகுந்த மாதிரி வெட்டி எடிட் பண்ணி ஒட்டி போட்டுக்கிறாங்க. இதனால ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு நாட்டுல. இன்னொரு பக்கம் வங்கி ஊழியர்கள் இன்னைக்கு நாடு முழுவதும் போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. 5 நாள் தான் வாரத்துக்கு ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தையில எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்னு நம்புறோம்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இந்தியா ஐரோப்பிய யூனியன் கூட அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வந்து
ஃபைனல் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பூஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம், அவங்க வந்து மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்னு மத்திய அரசு தரப்புலேருந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா யூரோப்பியன் யூனியன்கிறது ஒரு பெரிய ஏரியாங்கிறனால இது பிரதமர் மோடி வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பாதுகாப்பு ஒத்துழைப்பும் நம்ம இரு தரப்புக்கும் இருக்கும், அதே நேரத்தில் இங்கே வந்து உற்பத்தியாளர்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், ஜிடிபியில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த அமெரிக்காவோட ஏன்னா அந்த பேச்சுவார்த்தையிலையும் ஒரு முடிவு வந்துச்சுன்னா இங்கே உள்ள உற்பத்தியாளர்களுக்கு ஒரு விடிவு காலமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. இன்றைக்கி டெல்லியில் எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சி எல்லா எம்பிக்களும் போய் கூடியிருக்காங்க. அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா நாளைக்கு வந்து திரௌபதி முர்மு ஜனாதிபதியோட உரையோட அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து தொடங்க போகுது. ஸோ 4 மாநில தேர்தல் வேற வரப்போகுது, பட்ஜெட்டும் சூடு பறக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழறிஞர் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தோட முன்னாள் தலைவர் ஞானசுந்தரம் அவர் வந்து 84 வயதில் சென்னையில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தார். அவர் உடல்நலக்குறைவு காரணமாக காலமாயிருக்கார். பிரதமர் மோடி தொடங்கி பலரும் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. நம்மளும் இரங்கலை பதிவு பண்ணிக்குவோம். மை ஃபுட் ஹேபிட்ஸ் டு மீ 30 தாண்டுவனி அந்த அளவுக்கு சாப்பிட்றாங்க வெளியிலன்னு சொல்ல வராங்க. எல்லாத்துக்கும் சாட் ஜிபிடியே தேடும் போது மீன்வெயில் சாட் ஜிபிடி உண்மையாகவே இவன் டம்மி தான் போல. இப்போ வந்து சர்ச் இன்ஜினே நிறைய பேருக்கு சாட் ஜிபிடி, ஜெமினி ஏஐ, பெர்ப்ளெக்சிட்டின்னு மாறிடுச்சு. என்னடா புதுசா வசந்த பஞ்சமின்னு சொல்லிட்டு நகைக்கடைக்கெல்லாம் வர சொல்றீங்க? 90s கிட். அந்த காலத்துலலாம் கொடியேற்றின உடனே புளிப்பு மிட்டாய் கொடுப்பாங்க, அதுக்காகவே ஸ்கூலுக்கு போவோம். முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ராஜ் டிவியில் ஜெய்ஹிந்த் படம் பார்த்துட்டு ஷப்பா அப்படி பூமர் ஆயிட்டோங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இதோ வந்துட்டேன். இன்னைக்கு தம்பளே பார்த்துருப்பாங்க, நம்மளுக்கு தினம் சொல்றோம். யார் யாருக்கு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி, தினகரன், ஓபிஎஸ் 3 பேருக்கு வந்து ஓ அப்படி வரீங்களா நீங்க அப்படி அவார்டு அது கொடுத்துடலாம். ஓகே, ஆமா வரப்போறது உறுதினு தான் வந்து சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு என்னன்னா அதிமுக சார்பா போட்டிடுறாங்க, அதிமுக சம்பந்தம் இல்லை, அப்புறம் என்ன அமைதியா இருங்க அப்படின்ட்டு அவர் அமைதிப்படுத்தலான்னு ஒரு டாக் இருக்கு. ஓகே ஓகே, இன்னும் 2-3 நாள் நமக்கு தெரிஞ்சோம், கிட்டத்தட்ட எல்லாமே வந்து முடிவாயிடும். நாளை சந்திப்போம். நன்றி. தமிழ் பால் பசுனை ஒரே ஒரு ஸ்பூன் போதும், வீடே மணமணக்கும்.